இது பரிசுத்த வேதாகமத்தில் எழுத்து வடிவாய் இருக்கக்கூடிய பிரசங்கங்களின் தொகுப்பில் இரண்டாவது பிரசங்கம். போன வாரம் நாம யோவான் ஸ்நானகனின் பிரசங்கத்தை தியானித்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 60 வரை தியானிக்க போகிறோம். இது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற பிரசங்கங்களின் தொடர்ச்சி. அதுல போன ஞாயிற்றுக்கிழமை நாம யோவான் ஸ்நானகனின் பிரசங்கத்தை தியானித்தோம். இந்த நாள் நாம ஸ்தேவானின் பிரசங்கத்தை தியானிக்கலாம். இதை புரிந்து கொள்ள கொஞ்சம் பின்னணியை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடப்பட்டார். அக்கினிமயமான நாவுகள் தோன்றினது, பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது, பெருங்காற்று வீசினது, இடிமுழக்கம் போன்ற சத்தம் உண்டாயிற்று. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அது பெந்தேகோஸ்தே என்னும் நாள். பெந்தேகோஸ்தே என்பது என்ன சொல்லுங்க? பெந்தேகோஸ்தே என்பது ஒரு நாள். சொல்லுங்க, நாள். அது பண்டிகை நாள். பெந்தேகோஸ்தே என்பது என்ன? ஸ்தாபனம் இல்ல. பெந்தேகோஸ்து சர்ச் இல்ல. பெந்தேகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை நாள். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே அருளப்பட்ட நாள். பாட்டிமாருங்க தான் இத ரொம்ப அழகா சொல்லுவாங்க. பெந்தேகோஸ்து இல்ல, பந்தோபஸ்துன்னு. நான் கூட பந்தோபஸ்துல சேர்ந்துட்டேன். ஒரு விதத்துல அது ரொம்ப உண்மைதான். ஏன்னா அதுல சேர்ந்தவங்க பந்தோபஸ்தா எங்க போயிடலாம்? பாதுகாப்பா பரலோகத்துக்கு போயிடலாம். சரி, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். நல்லா கவனிங்க. அது பண்டிகை ஆசரிக்க அநேக குலத்துல இருக்கிற யூதர்கள், வெவ்வேறு பாஷை பேசுகிறவர்கள் எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 17 வகையான ஜனக்கூட்டத்தார் வந்திருக்கிறார்கள். 17 பாஷை பேசக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். அங்க அந்த அந்த இடத்துக்கு போனதுனால இதை சொல்றேன். நான் இஸ்ரவேலுக்கு போனேன்றத உங்களுக்கு பெருமையா பேசுறதுக்கு இல்ல, சரியா? மேல் வீட்டறை இவ்வளவு பெருசுன்னு நினைச்சுக்கோங்களேன். இங்கிருந்து ஒரு 50 அடி தூரத்துல தாவீதனுடைய கல்லறை. நம்ம செகண்ட் அந்த கிளாஸ் ஸ்கூல் இருக்குதுல்ல, அங்க தாவீதனுடைய கல்லறை. இப்ப இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் இல்ல, அது வெளி நிலம் கிரவுண்டு. இன்னைக்கும் அது கிரவுண்டாவே இருக்குது. அவ்வளவு பெருசு இல்லை, கொஞ்சம் சின்னதா இருக்கு. அதை சுற்றி வீடுகள், குவார்டர்ஸுங்க. இயேசுநாதரை சிலுவையிலிருந்து இறக்கி அவரை கடத்தின இடம் நம்ம சமைக்கிறாங்களே கார் ஷெட், அங்க இருக்குது. அவரை எப்படி கடத்தின இடம் பக்கத்திலேயே அவரை சிலுவையில் அறைந்த இடம் தண்ணி தொட்டிக்குதே, நம்ம தண்ணி தொட்டி இந்த பக்கம் இல்ல, இங்க அங்க இருக்குது. இவ்வளவு கிட்டதான். இப்போ அந்த மேல் வீட்டு அறையில எதிர்க்க தாவீது கல்ற, பக்கத்துல இயேசுநாதர் கல்ற. அவர் சிலுவையில் அறைந்த இடம், அவரை கடத்தின இடம், அவரை அடக்கம் பண்ண இடம், 3 அங்கே இருக்குது. இது அடுத்த 3 செய்திக்கு பிரயோஜனமா இருக்கு. அதனாலதான் இதை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப என்ன நடக்குது? இந்த மேல் வீட்டு அறையில உரத்த சத்தம் கேட்டுதா, வெடி வெடிச்சதுன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. மேல் வீட்டில் அறையில இருந்த 120 பேரும் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. 10-11 பேர் கூட நிக்கிறாங்க. பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணான். அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்பதானே அடுத்த வாரமும் வருவீங்க. அது அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்ப இந்த பரிசுத்தாவியானவர் கட்டளையிடப்பட்டதும் சபை வளர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களில் யூதரும் இருந்தார்கள், கிரேக்கரும் இருந்தார்கள். வழக்கமா இயேசுநாதர் நாட்கள்ல கூட இப்ப நாங்க இப்ப 3 மடங்கு யாரு இந்த சர்ச்சில்? 3 மடங்கு லேடிஸ், 1 மடங்கு ஜென்ஸ். 1:3. ஆமா தானே? பாருங்க, 1 2 3 4. 1 2 3 லேடிஸ், 1 பார்ட் ஜென்ஸ். இப்ப இயேசுநாதர் ஊழியத்துல கூட அப்படிதான் வந்திருக்கும். 5000 புருஷர்கள் 5 அப்பம் 2 மீனை சாப்பிட்டாங்கன்னா 15,000 லேடிஸ் வந்துருப்பாங்க. ஒரு 5000 குழந்தைங்கன்னா கூட எவ்வளவு வந்துருச்சு? 25,000 பேர். ஒரு கணக்கு தானே.
அப்ப யாரு இந்த நேர்ல பார்த்தாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னால சம்பவித்தது. ஏறத்தாழ 3000 பேர் கூடி இருக்கிறாங்க. பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் கிரேக்கர்கள், யூதர்கள்னு 2 கூட்டத்தாரும். சபை உருவாயிடுச்சு. சற்றும் ஆயத்தம் இல்லாத ஒரு நிலைமையில சபை உருவாயிடுச்சு. அன்பிரிப்பேர்டு சிச்சுவேஷன். இப்போ சில ப்ரிப்பேர்டு சிச்சுவேஷன் இருக்குது, ஆயத்தமான சில நிலை இருக்கிறது, ஆயத்தமே இல்லாத நிலை இருக்கிறது. ஆயத்தமான நிலைன்னா யாரோ உறவினர்கள் போன் பண்ணி ஊர்ல இருந்து நாங்க வந்துனுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு 5 hour கழிச்சு வராங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த 5 hourக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏதோ சமைச்சு டீ காஃபி பிஸ்கட் ஏதாவது வாங்கி வச்சிருப்போம். குறைஞ்சபட்சம் சொல்லாம கொள்ளாம வந்து கதவு தட்டுறாங்க ராத்திரி 12 மணிக்கு ஒரு 10 பேரு. அது அவசர நிலை. அதுவும் அவங்க பசியா வந்துக்கிறாங்க. அப்ப எந்திரிச்சு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? சமைச்சு அவங்க சாப்பிடுறதுக்கெல்லாம் 2 மணி 3 மணி ஆயிரும். இப்போ அன்பிரிப்பேர்டு. சர்ச் ப்ரிப்பேரா இல்ல, சர்ச்சே இல்ல, சபையே இல்ல. அன்னைக்கு தான் பிறந்துருச்சு சபை. பிறந்திருக்கு 3000 ஆத்துமாக்களை கொண்ட சபையா பிறந்திருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் அருளப்பட்டார். பேதுரு, யோவான், யாக்கோபு போன்றவர்கள் இருக்கிறார்கள். சபை ஆர்டரா இல்ல. நல்லா கவனிச்சுக்குங்க. ரெண்டு விவரம் இருக்கிறது. ஒரு ஒரு வண்டி வாங்க போனீங்கன்னா ஒன்னு ஷோரூம், இன்னொன்னு சர்வீஸ் பண்ற சர்வீஸ் சென்டர், ஒர்க் ஷாப். நம்மளுக்கு எல்லாம் நம்ம சர்ச் எப்படி இருக்கணும்? ஷோரூம் மாதிரி இருக்கணும். 5 லட்சம் எக்ஸ்ட்ரா பில்லு போட்டா கூட சந்தோஷமா வாங்கின்னு வந்துடுவோம் இல்ல? ஒர்க் ஷாப்புக்கு எத்தனை பேருக்கு போவ ஆசை? அங்க போனாவே ஆயில் ஊத்திட்டு இருக்கோம், எல்லாம் கருப்பாயிட்டு இருக்கும். ஒருத்தன் பெட்ரோல் ஊத்தி கழுவி நிற்பான். அவன் துணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருப்பா இருக்கும். அவன் மூஞ்சிக்கும் துணிக்கும் என்ன தெரியாது, வித்தியாசமே தெரியாது. அங்க ஒரு ஸ்டூல் போட்டிருப்பான். எப்படி தருமா இருக்கும் அது? கிரீஸ் பட்டுட்டு அது மேல ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு ஒரு அட்டை போட்டு உக்கார் சாருன்னுவான். அதே ஷோரூமுக்கு போனா டை கட்டிக்கின்னு சூட் போட்டுன்னு வாங்க சார் ப்ளீஸ் கம்மின் அப்படின்ட்டு தலையில ஒரு 10 லட்சத்தை. அதே வண்டி ரிப்பேர் ஆயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு பேக் டோர்ல சர்வீஸுக்கு போனா, அப்படி நில்லு சார், வண்டி வாங்குற வரலாம் என்ன மரியாதை தருமா, வாங்கிட்டு வரோம். அந்த நான் கூட எங்க வண்டியை ரிப்பேர் கொடுத்துக்கிறேன், 3 மாசமா போயினுக்கிறேன், இன்னும் கேர் பாக்ஸ் வரல, இன்னும் இது வரல அது வரலன்னே சொல்லுங்கிறான். அதான் அந்த ஷோரூம்ல இன்னொருத்தர்கிட்ட வண்டியை தலையில கட்டுறதுக்கு பேசினுக்கிறான். நான் அங்க போய் நின்னுட்டு நான் என்ன கூட 4 வருஷத்துக்கு முன்னால் இப்படி சொல்லித்தான் ஏமாத்தினேன் சார், ஒரு நிமிஷம் வெளியே வான்னு வெளியே கூட்டணும்ட்டான். ஏன்னா அந்த கஸ்டமர் போயிடுவாங்க. 3 மாசம் ஆச்சு வண்டியை சர்வீஸ் கூட்டு, இன்னைக்கு வரலாம் கொடுக்கல என்ன அப்படின்னா உடனே ஒரு நம்பர் குத்து. நான் நம்பர் குத்தன்னு சொல்லாத சார், இந்த நம்பருக்கு போன் பண்ணு, அதுக்கு தகுந்த மாதிரி யாராவது லைனுக்குது. ஆனா இன்னும் வண்டி கையில வந்த பாடல ஒரு போன் வருது. ஹலோ சார், இந்த மாதிரி வண்டி சர்வீஸ் சொன்னீங்களே, சர்வீஸ் ஆயிடுச்சா? ஆயின்குதுன்னு, கொஞ்சம் சர்வீஸ் பத்தி கொஞ்சம் நீங்க எனக்கு இது சொல்லுவீங்களான்னு. வண்டியே இன்னும் கையில வரல, வண்டி வந்த பிறகு ஃபீட்பேக் சொல்றேன், வெய் போன எனக்கு வேலைக்குதுன்னு. உண்மை. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம எல்லாருக்கும் ஷோரூம் போறதுக்கு ஆசை, ஷோரூம்ல வேலை செய்யறதுக்கு ஆசை, ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படியே நீட்டா. ஆனா சர்ச்சு ஒர்க் ஷாப்பு, கண்ணு போனது, காது போனது, மூக்கு போனதெல்லாம் வரும். நான் ஒர்க் ஷாப்புக்கு ஓனரா இருக்க விரும்புறேன், ஷோரூமுக்கு இல்ல. யார் தலையிலையும் உபயோகம் இல்லாததை கட்ட நான் விரும்பல. ரிப்பேர் ஆயிட்டது எல்லாம் ரிப்பேர் பண்ணி அனுப்ப விரும்புறேன். இப்ப என் தரிசனம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? என்ன ஒரு சர்ச்சை இப்படி வச்சுங்கிறாரு. இது ரொம்ப குற்றச்சாட்டு நம்ம காதல் அடிக்கடி விழுது. சோத்திரம். 2026 வீடியோ காலம் பிறந்துரும் போலக்குது, தெரியுது பேக்ல தெரியுது. 2026 வீடியோ காலம் பிறந்துரும் போலக்குது. அதுக்காக, ஏன்னா இது சின்ன வேலைன்னா 5 ரூபா 10 ரூபா வேலைன்னா நாளைக்கு காலையில பண்ணிடுவேன். 40 லட்சம் ரூபாய் வேலை.
40 லட்சம் வேணும் இதை எடுத்துட்டு மோல்டிங் போட. சோத்திரம். நான் அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இல்லை. இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேலையாக அதை நான் பண்ணிடுவேன். அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இல்லை. சரி, ஆண்டவருக்கு அது கூடாத காரியம் இல்லை, அது ஆண்டவருக்கு அனாவசியம். என்னன்னா அந்த டைம் இன்னும் வரல. வந்துச்சுன்னா ஒரே 3 மாசத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிடும். சரி, ஓகே, விஷயத்துக்கு வரலாம். இப்போ சபையானது ஒர்க் ஷாப் ஆகுது, ஷோரூமா மாறல. இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்? மேற்கத்திய நாடுகள் எல்லாம் எல்லா சர்ச்சும் ஷோரூம் ஆயிடுச்சு. அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் வரப்ப கிராண்டியர், அப்படியே அங்கவே டேபிள் போட்டுக்கோம், அங்கவே 4 பேர் உட்காந்து இருப்பாங்க, டை கட்டு நல்லா இருப்பாங்க. வந்தோடனே கூட்டின்னு போய் காஃபி கொடுப்பாங்க, சர்ச்சுக்கு வந்ததும் பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. அப்படியே ரொம்ப ரீச் அவுட். ஆமா, நான் கூட அப்படி நம்முடைய சபையில தலைவர்கள் எழும்பி அப்படி செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சேரு மாசம் வாரம் ரொப்புறது இல்ல, நம்ம சேரே காலி ஆகுது வாரம். புரியலையா? புரிஞ்சிச்சு இல்ல? எப்படியோ குத்துற மாதிரி இருக்குது, குத்தின் போட்டோம். இந்த ஷோரூம் என்ன, எல்லாம் அழகாக்கணும், பியூட்டிஃபுல் ஆக்கணும். ஆனா அங்க உயிர் இருக்காது. ஒர்க் ஷாப்ல ஒருத்தன் கரகரான்னு தேய்ச்சி நிற்பான், இன்னொருத்தன் சுத்தில அடிச்சு நிற்பான், இன்னொருத்தன் பெயிண்ட் அடிச்சு நிற்பான், இன்னொருத்தன் பெட்ரோல் போட்டு கழுவின்னு இருப்பான். இவ்வளோ வேலை நடந்துன்னு இருக்கும். இப்போ இந்த இத்தனை குறைவுகளோடு வருகின்றத சரி பண்ணி அனுப்புற இடம் தான் சர்ச்சு. அங்க குழப்பம் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை இல்லாத ஒரே இடம் இன்னைக்கு நீங்க மத்தியானம் போற இடம். இன்னைக்கு சாயந்தரம் நீங்க போற இடத்துல தான் என்ன இல்ல, அங்க இருக்கிறவங்களால பிரச்சனை இல்ல, இங்க நாங்க போறவங்களால தான் பிரச்சனை. புரியுதா? ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான். நம்ம தான் நேற்று ராத்திரி 1 மணிக்கு அந்த வழியா கிராஸ் பண்ண மயான அமைதி. லைட் எல்லாம் வேற போட்டுக்குது. இப்போ ஏன் சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க எல்லாம் வரீங்கன்ட்டு நல்ல ஒரு வெல்கம் எல்லாம் போர்டு போட்டுக்குது. போய் சேருங்க, போங்க, வெல்கம் போர்டு போட்டுக்குது, போங்க. சரி, மயான அமைதி. அங்க பிரச்சனை இல்ல. எங்க பிரச்சனை? வீட்டுல தான் பிரச்சனை, சர்ச்சில் தான் பிரச்சனை, சமுதாயத்துல தான் பிரச்சனை. இங்கத்தான் இயேசு இடைப்பட விரும்புகிறார். இயேசுநாதர் இங்கத்தான் வர விரும்புகிறார். சரி, என்ன நடந்துச்சு? கிரேக்கர்கள் யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த 11 அப்போஸ்தலர்கள் ரட்சிக்கப்பட்டதும் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் காணிக்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க, தங்க சொத்துக்களை விற்று கொடுக்க ஆரம்பிச்சாங்க, பணம் அதிகமா வர ஆரம்பிச்சதும் ஆதி அப்போஸ்தல சபைக்கு கர்த்தர் கொடுத்த திட்டங்கள்ல ஒண்ணு விதவைகளை விசாரிக்கிறது. ஒவ்வொரு மீட்டிங்லயும் சாப்பாடு. அப்பம் பிட்குதல் இல்லாமல் மீட்டிங் இல்ல. நல்லா கவனிங்க, அப்பம் பிட்குதல் இல்லாம என்ன இல்ல, மீட்டிங் இல்ல. மீட்டிங் முடிஞ்சது எல்லாம் கூடி ஜெபம் பண்ணாங்க, முடிஞ்சதும் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும்னா காலையில் 6 மணில இருந்து யாரோ 2 பேர் வேலை செஞ்சுக்கிறானுங்கன்னு அர்த்தம். புரியல? நான் சொல்றது அர்த்தம் ஆகுதா? இப்ப மீட்டிங் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு சர்ச் முடிஞ்ச பிறகு ஏதோ சாப்பிட போறோம். அதுக்கு யாரோ ஒருத்தர் 4 மணி நேரம் முன்னதாக என்ன பண்ணிக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிறாங்க. இப்ப சாப்பாடு போடுற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? கிரேக்க விதவைகள் விசாரிக்கப்படவில்லை, யூத விதவைகளுக்கு நல்ல விசாரணை கிடைத்தது. அப்படின்னா சோறு போற இடத்துல மூஞ்சி பார்த்து போட்டாங்க. எனக்கு வெறும் கழுத்து தான் வந்துச்சு. எனக்கு எங்க போனாலும் கழுத்து தான் வரும். இது வழக்கமா சாப்பிட்டு 2 பேர் பேசணும்னா மூஞ்சி பார்த்து போட்டாங்க, வெறும் கழுத்து தான் வந்துச்சு. நேத்து எங்க மாமா பையன் கல்யாணத்துக்கு போனோன்னா உண்மையா நடந்தது இது. நம்ம பிராக்டிக்கல் மேன், கற்பனையா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இல்ல, நேத்து நடந்தது. சாப்பிடும் லாஸ்ட் ரோல லாஸ்ட் நாங்க தான். எங்க மாமா திருமாமா தூரத்துல இருந்து பாத்துட்டாரு நான் சாப்பிட்டுருத. சரி, என்ன பண்ணாரு, அவரு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுன்னு போயிட்டாங்களா, எனக்கு
ஒரு தட்டுல எத்தனை வந்து நான் ஏற்கனவே சாப்பிட்டுக்கிறேன், ஆனா அம்மா போதும்னா கூட அவர் கேட்கல. இல்ல போட்டுக்கோன்ட்டு ஒரு லெக் பீஸை எனக்கு தள்ளிட்டாரு. நல்லா கவனிங்க, லெக் பீஸ் எனக்கு தள்ளிட்டாரு. சாப்பாடு இப்போ நான் இலைக்கு வந்துட்டு பிறகு சாப்பிட்டுக்கிறேன். இந்த பக்கம் என்னோட மனைவி, அதுக்கு பக்கத்துல ஒரு அம்மா. அது என்ன பண்ணுது, அந்த சாப்பாடு போட்டுன்னு வரானே ஒருத்தன் எக்ஸ்ட்ரா ரைஸ் போட்டுன்னு வரான், அவனை கூப்பிட்டு என் இலையில பாடுறா ஒரு கறி கூட இல்ல, போய் லெக் பீஸ் எத்தனை வா அப்படின்னு. அவன் சொன்னான், அம்மா அங்க போடுறாங்கல்ல அவங்க பிரச்சனை அது, எந்த வெறும் என்ன கொடுக்கறது எக்ஸ்ட்ரா ரைஸ் போடுறது, நான் கறிக்கு எங்க போவேன் அவன் சொல்றான். இது என் தட்டையும் பாக்குது அவனையும். நான் நினைச்சுக்கோங்க, எனக்கு சாப்பாடு போட்டவரை விட சாப்பிட்ட எனக்கு ரக்கமா போயிடுச்சு. இப்ப புரியுதா? பந்தி விசாரிக்கிறதுக்கு அவர் அன்புனால வந்து நான் கோச்சிக்கணும்னு நினைச்சுன்னு கூட வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கவனிப்பு. பொது பந்தியில நான் இத செய்யறதில்லை. என்னை சேர்ந்தவர்கள் என்னை குற்றப்படுத்துகிற குற்றச்சாட்டு இதுதான். என்ன எங்களை என்னான்னு கேட்கல. இப்ப எனக்கு இங்க 200 பேர் இருக்கிறீங்க, 200 பேரும் எனக்கு முக்கியம். நான் ஒருத்தரை கேட்டங்க மாட்டிக்கிறது, அதனால யாரையும் கேட்கறது இல்லை. கை கட்டி நாங்க நின்னுக்கிறோம் நம்ம பந்தி. ஆனால் நல்லா கவனிங்க, பந்தி விசாரிக்கிற இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு. ஆயிட்டதும் அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க, பேதுரு சொல்றாரு, நாங்க வந்து இங்க நின்னு பார்த்துக்க முடியாது, பரிசுத்த ஆவியை பெற்ற 7 பேரை பந்தி விசாரணைக்கு ஏற்படுத்தலாம். யார நல்லா கவனிங்க, யார? பரிசுத்த ஆவியை பெற்ற எத்தனை பேரு? எதுக்கு? சோறு போடுறதுக்கே உனக்கு என்ன வேணும்? அங்க சோறு போடுறதுக்கு என்ன வேணும்? போடுறவங்களுக்கே பரிசுத்த ஆவி வேணும்னா வாங்குறவங்களுக்கு உண்மையாவே இது சவால் தான், சேலஞ்சிங் தான். அதனால தான் இருக்கிறவங்க கிட்ட சொல்றது கீழே குஞ்சுனே போடுன்னு. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது, அப்போ தலை கீழே குனி, யார் வந்தாங்கன்னு ஏன் பாக்குற, கீழே குஞ்சுனே போடுன்றேன். ஏன்? உங்களை ஹேண்டில் பண்றதே கஷ்டம். அந்த பாஸ்டருங்க சாப்பிட்டுனே சோறு நல்லா இல்லைன்னு வாங்க, சாப்பிட்டுனே நல்லா இல்லைன்னு வாங்க இல்ல. சரி, இப்ப பந்தி விசாரணைப்புல பிரச்சனை வந்துருச்சு. 7 பேரை ஏற்படுத்தினாங்க. அதுல ஒருத்தன் தான் யாரு? ஸ்தேவான். சொல்லுங்க, அதுல ஒருத்தன் தான் ஸ்தேவான். இப்போ அப்போஸ்தலர் இல்ல, ஃபார் சம் ரீசன். நல்லா கவனி, என்னமோ காரணத்துக்கு அப்போஸ்தலர் இல்ல, இவன் மாட்டிக்கினான். பந்தி விசாரணையில இருக்கிறான், சீக்ரெட் போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். வந்து இவன் அரெஸ்ட் பண்ண போயிட்டாங்க. முதல் வசனத்துல 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பிரதான ஆசாரியன் இந்த பந்தி விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட ஸ்தேவானை பார்த்து காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். எப்படி படிக்கணும் தெரியுமா? காரியம் இப்படியா இருக்கிறது என்று படிக்க வேண்டும். ஆர் தீஸ் திங்ஸ் சோ? இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, தமிழ்ல பாருங்க, அங்க ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கணும், பைபிள்ல கேள்விக்குறி வராது. ஆகவே காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். நல்லா கவனிங்க, யார கேட்டான்? பிரதான ஆசாரியன் பேதுருவியா? அப்போஸ்தலர்கள் ஒருத்தரியா? இல்ல, மூப்பர்களில் ஒருவனாகிய யார? ஸ்தேவானை பார்த்து. பரிசுத்த ஆவியில ஒருத்தன் நிறைஞ்சிட்டா, பாஸ்டர் ஆகட்டும், இவாஞ்சலிஸ்ட் ஆகட்டும், மூப்பர் ஆகட்டும், ஹவுஸ் விசிட் பண்றவங்களாகட்டும், சாதாரண விசுவாசியா இருக்கட்டும், அவங்க வாயிலுக்கு வருகிற வார்த்தைய வேற லெவல். அதுதான் இந்த பிரசங்கம் நமக்கு காட்டுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ 2ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை ஆபிரகாமை குறித்து இவன் பேசுகிறான். ஸ்தேவான் 2ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை யார பத்தி பேசுறான்? ஆபிரகாமை பத்தி. எப்படி? சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். ஒரு விசாரணை நடக்குது, ஸ்தேவான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கோர்ட்டுக்கிட்ட போய் நிறுத்திட்டாங்க. கோர்ட்ல பிரதான ஆசாரியன் கேட்கிறான்,
குற்றவாளிய, குற்றம் சாட்டவனை பார்த்து, என்ன குற்றம் சாட்டப்பட்டவனை பார்த்து என்னன்னு கேட்கிறான், காரியம் இப்படியா இருக்கிறது. அதுக்கு இவன் சொல்ற பதில், பிதாக்களே கேளுங்கள், சகோதரரே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரில, என்ன ஊரில? உடனே பைபிள்ல குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க, கானானூர் தானே, இது என்ன காரானூர்னுக்குது, காரானூர் கரெக்டா? கானானூருக்கு பாஸ்டருங்க சிலரு நம்மள டீச்சர்ஸ கார்னர் படுத்துறதுக்காக இப்படி சில கேள்விங்களை கேட்குவாங்க. ஓகே, உங்க 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 இந்தியாவுக்கு கேபிட்டல் சிட்டி எது சொல்லுங்க? டெல்லியா தில்லியா? டெல்லியா தில்லியா? 20 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னீங்க? இப்போ ரெண்டும் வேற வேறவா? சொல்லுங்க, வேற வேறவா? ரெண்டும் ஏன் உங்களுக்கே ரெண்டு பேர் இருக்குது, உங்களுக்கே ரெண்டு பேர் இருக்கிறப்போ. ஓகே, காரானூரும் கானானூரும் ரெண்டும் ஒண்ணு தான். ஓகேவா? இப்ப இங்க இவன் அழைக்கப்பட்டான். இவன் சொந்த ஊரு மெசபத்தோமியா, கல்தேயர் தேசம், சால்டியாவில பிறந்தவன். இன்னைக்கு அது ஈரான் ஈராக் பகுதியில இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தர் இவனை எங்க அழைக்கிறாரு? கானானூருக்கு, இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேலுக்கு அவனை அழைக்கிறார். அவனை கல்தேயர் தேசத்தை விட்டு வந்தான். ஒரு அடி நிலம் கூட அவங்கிட்ட இல்ல. ஒரு அடி நிலத்தை கூட கர்த்தன் அவர் கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது, உனக்கு பின்வரும் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். உன் தேசத்தார், உன்னுடைய சந்ததி யார் இந்த தேசத்தை சுதந்தரிப்பார்கள் என்று சொன்னான். அவர்கள் அந்நிய தேசத்தில போய் அடிமைகளாக 400 வருஷம் துன்பப்படுவார்கள் என்று சொன்னான். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ ஆக்கினைக்குட்படுத்தும்படி, எகிப்த ஆக்கினைக்குட்படுத்தும்படி வாதைகளினாலே கர்த்தர் அவர்களை நிரப்பி, வாதைகளால் அவர்களை நடத்தி, இவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருவார். இதற்கு அடையாளமாக விருத்த சேதனம் என்கின்ற அடையாளத்தை, ஒரு உடன்படிக்கை கர்த்தர் இவனோடு ஏற்படுத்தி, 8ஆம் நாளிலே பிறக்கிற அத்தனை ஆண் மக்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்கின்றதை அவர் கட்டளையாக கொடுத்தார். கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு இந்த யோசேப்பை, இப்படி யாக்கோபுக்கு ஈசாக்கு பிறந்தான், ஈசாக்கு யாக்கோபு பிறந்தான், யாக்கோபு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் கோத்திர பிரபுக்களாய் மாறினார்கள். இவன் பிரசங்க வடிவமைப்பை பாருங்க. சகோதரர்கள் எல்லாம் இந்த யோசேப்பை எகிப்தியருக்கு விற்று போட்டார்கள். எப்படி இவன் ஒரு மூப்பனா இருந்துன்னு இந்த செய்தியை எப்படி வடிவமைச்சுன்னு வரான் பாரு. ஆபிரகாம சொன்னான், ஈசாக்க சொன்னான், யாக்கோப சொன்னான், யோசேப்புக்கு வந்துட்டான். யோசேப்பை இவர்கள் எகிப்துக்கு விற்று போட்டார்கள். 10ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அள்ளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். இப்போ பஞ்சம் வருகிறது, ஆகார குறைவு ஏற்படுகிறது, தானிய குறைவு ஏற்படுகிறது. பஞ்சத்தினாலே தானியம் இல்லாமல் தவிக்கையில் எகிப்திலே பஞ்சம், தானியம் கிடைக்கிறது என்று கேள்விப்பட்டு யாக்கோபு தன் குமாரரை தானியத்தை வாங்க அனுப்புகிறான். முறை, 2வது முறை, 3வது முறை யோசேப்பு தன்னை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தினான். அப்போ அங்க யோசேப்பை குறித்து அவன் சொல்லுகிறான் 18ஆம் வசனம் வரையில. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வரும்பொழுது சமீபித்த போது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றினான். 400 வருஷம் ஓடிருச்சு. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றினான். அப்பொழுது அந்த இடுக்கத்திலே மோசே பிறந்தான். இப்போ ஆபிரகாம சொல்லி யோசேப்ப சொல்லி இப்ப யார சொல்றான்? மோசேவை சொல்றான். 20ஆம் வசனத்திலே, அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். பின்பு பேழையிலே வைத்து அனுப்பப்பட்டான். பார்வோன் அரண்மனையிலே வளருகிறான். அத்தனை சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டான்.
எகிப்திலே வளருகிறான். 40 ஆண்டுகள் கழித்து அவனுக்கு 40 வயதானது போது தன் சகோதரரை சந்திக்க போகிறான். அங்கே போனா ஒரு எகிப்தியன் இந்த ஒரு யூதனை அல்லது ஒரு எபிரேயனை அடிக்கிறதை பார்த்து எகிப்தியனை கொலை செய்தான். அடுத்த நாள் 2 சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இவன் போயிட்டு விளக்குறான், மோசே, எங்கள் மீது உன்னை அதிகாரியாய் வைத்தது யார்? நேற்று அந்த எகிப்தியனை கொன்றது போல எங்களை கொன்று போட வந்தாயோன்னு சொன்னதும் காரியம் வெளிப்பட்டது என்று அறிந்து மோசே மீதியான் தேசத்துக்கு ஓடிவிட்டான். இவ்வளத்தையும் தன் பிரசங்கத்திலே ஸ்தேவான் சொல்லி கொண்டு வருகிறான். அப்போ மோசேயை கடந்து அவன் வரும்பொழுது மோசே சொன்ன கடைசி வார்த்தை 37ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரரை மோசே நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னான். நல்லா கவனிங்க, இந்த ஸ்தேவான அரெஸ்ட் பண்ணிக்கிறது எதுக்காக? இயேசுநாதரை பின்பற்றான்றதுக்காக. யூத மார்க்கத்தார் இவனை கைது செய்து இருக்கிறாங்க. மோசே சொன்னதை நினைவூட்டுகிறான். என்னன்னு? என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் சகோதரரில் இருந்து கர்த்தர் எழும்ப பண்ணுவார், அவருக்கு கீழ்ப்படிவார்களாக அப்படின்னு சொன்னதை நினைவு கூர்ந்து அதை தொடர்ந்து சீனாய் மலையிலே மோசேக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு? 10 கட்டளைகளை கொடுத்தார். பிறகு ஆரோன் வாயிலாக கன்றுக்குட்டி வருகிறது, அதை சொல்றான். மோசே 40 நாள் போயிட்டு வரல, எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் யாருன்னு கேட்ட போது ஆரோன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து இதை அவர்கள் முன்னாலே நிறுத்தினான். தேவன் அவர்களை விட்டு அப்ப என்ன பண்ணாங்க? ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கைகளின் கிரியையிலே களி கூர்ந்தார்கள். தேவன் அவர்களை விட்டு விலகி விக்கிரக ஆராதனைக்கு அவர்களை, வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். இப்போ இந்த விக்கிரகங்கள் எப்படி வந்தது என்று சொல்லி அதை சொல்லிட்டு மோசேக்கு கர்த்தர் இன்னொரு கட்டளை இட்டாரு, நீ பார்த்த மாதிரியின்படியே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொன்னாரு. அந்த கூடாரம் தாவீது நாட்கள் வரையிலே இருந்தது. தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட நினைத்தான். ஆண்டவரோ, நீ வேணா உன்னுடைய குமாரனாகிய சாலமோனின் நாட்களில் கட்டி கொள்கிறேன்றான். சாலமோன் தேவாலயத்தை கட்டினான். எங்க நினைத்த சொல்றான்? அவங்க கண் பார்வையிலே தேவாலயம் இருக்கிறது. பக்கத்துல ஒரு மண்டபம், மேல ஸ்கூல் மேல இருக்குது இல்ல மண்டபம், அந்த மண்டபத்துல விசாரணைனா நெக்ஸ்ட் பில்டிங் எது? தேவாலயம். இப்ப நீங்க பாக்குறீங்களே, இந்த தேவாலயம் சாலமோன் கட்டினது. ஆனா கர்த்தர் சொன்னாரு, உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இருப்பாரோ? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியாய் இருக்கிறது, எனக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் எல்லாவற்றையும் மோசே, ஆபிரகாம் தொடங்கி சாலமோன் கட்டின தேவாலயம் வரையிலும், நிகழ்காலம் வரையிலும் கொண்டு வந்துட்டான். இதுவரையிலும் பிரச்சனை இல்லை, இப்பதான் பிரச்சனை. கவனிக்கிறீங்களா? தூங்கிட்டீங்களா? இப்பதான் 30 நிமிஷம் ஆகிக்குது. இன்னும் 2 hour நான் பேசின மாதிரி 60 அப்படின்னு பாக்குறீங்க. 30 minutes தான் ஆகிக்குது. ஒரு 30 நிமிஷம் நான் பேசுறத கேட்க மாட்டேன்றீங்களே. 51ஆம் வசனத்துல, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறித்தவர்களை அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். இயேசுநாதரை பத்தி. அது மாத்திரல்ல, தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்று சொன்னான். இதை கேட்ட பொழுது அவர்கள் மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். நான் முடிவை அப்புறம் சொல்றேன், கொஞ்சம் கவனிங்களா. ஆரம்பத்துல நான் ஸ்டார்ட் பண்ணல ஷோரூம் ஒர்க் ஷாப்னு. ஆமா, சபை உருவான போது குழப்பம் நிறைய இருந்துச்சு, குறைகள் நிறைய இருந்துச்சு. ஒன்னு ஒன்னா பார்த்து அப்போஸ்தலர் சரி செய்ய வேண்டி இருந்துச்சு.
அதுக்குள்ளெல்லாம் உபத்திரம் வந்துருச்சு, சபை சிதறுண்டு போயிருச்சு. இயேசுநாதருடைய சொந்த சகோதரனாகிய யாக்கோப எருசலேம் சபைக்கு பாஸ்டர் ஆக்கிட்டு பேதுரு, யோவான், யாக்கோப் எல்லாம் ஒளிஞ்சிட்டாங்க, ஹைட் அவுட், பறந்துட்டாங்க, வேற வேற ஊர்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ புறப்பட்டு வந்தவர் தான் தோமா. தோமையார் இந்தியாவுக்கு 1ஆம் நூற்றாண்டிலேயே 12 ஒருவர் மூலமாக என்ன வந்துருச்சு, சுவிசேஷம் வந்துருச்சு. ஆனா நல்லா கவனிங்க, முதல் சத்த சாட்சியாய் மரிச்சது 12 சீஷர்கள்ல ஒருத்தர் இல்ல, செகண்ட் லைன் லீடர்ஸ்ல 2ஆம் நிலை தலைவர்களாக ஏற்படுத்தப்பட்ட மூப்பர்களில் ஒருவர். அவர் பேரு என்ன? ஸ்தேவான். இந்த ஸ்தேவானுடைய பிரசங்கம் விசுவாசிகளுக்கு அடையாளம். எல்லாம் கவனிங்க, இந்த செய்தியினுடைய கன்க்ளூஷனுக்கு வரேன். யாருக்கு அடையாளம்? யாருக்கு அடையாளம்? பாஸ்டருக்கு இல்ல, யாருக்கு அடையாளம்? இவனுடைய செய்தியை பாருங்க. ஆபிரகாம் முதற்கொண்டு இப்ப நிற்கிற தேவாலயம் வரையில அதை முழுவதுமாய் கற்றறிந்தான். ஆடர் ஆபிரகாம் யாரு? ஈசாக்கு யாரு? யாக்கோபு யாரு? யோசேப்பு யாரு? யோசேப்பினுடைய குமாரர்கள் யாரு? பிறகு சாலமோன் நாட்கள் வரையில என்ன நடந்தது என்று கோர்வையாய் அவனால் சொல்ல தெரிந்தது. அது மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய். இவன் எப்படி பிரசங்கம் பண்ணா? சத்தமா சொல்லுங்க, எப்படி? filled with the Holy Spirit. இன்னொரு மொழிபெயர்ப்புல full of Holy Spirit, பரிசுத்தாவில நிறைந்தவனாய். இவனை பிடிச்சாங்க, இவனை பல்ல கடிச்சாங்க, அவன் மேல் பாஞ்சாங்க, பாஞ்சு இப்ப கல்லெறிந்து கொல்ல போறாங்க. நல்லா கொஞ்சம் கவனிங்க, எப்படி கொல்ல போறாங்க? கல்லெறிந்து கொல்ல போறாங்க. இப்போ சால்வ போத்தின்கிறாங்க. சால்வ போத்தின்கிறப்போ கல் அடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். தேங்க்யூ செல்லம். கல் அடிக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த சால்வைய கழட்டி ஒருத்தங்கிட்ட குத்துட்டு இத பார்த்துக்கொண்டு கல் அடிக்கிறாங்க. அந்த சால்வைய பார்த்துன்னு தான் பாரு ஒருத்தன், அவன் தான் சவுல். இப்போ ஸ்தேவான் வாழ்க்கை முடிகிறது, சவுலின் வாழ்க்கை ஆரம்பமாகுது. ஒரு விசுவாசியின் மரணத்தினாலே ஒரு மாவீரன் உருவாகிறான். ஒரு சாதாரண விசுவாசியின் மரணத்தில ஒரு பெரிய மாவீரன் உருவாகிறான். இந்த ரத்தம் சிந்துகிறது பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றும்படியான ஒரு மாவீரன் உருவாகிறான். சாட்சிக்கு தான் நின்னுகிறான். கல்லறியும் போது காவலுக்கு தான் நின்னுகிறான். அடுத்த வாரம் இவன் பிரசங்கத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னால கல்லறியவங்களுக்கு சாட்சியாத்தான் நின்னுகிறான். இந்த காட்சியை பார்த்தான். இந்த ஸ்தேவான் எப்படி அவன் மரணத்தை ஹேண்டில் பண்ணான், ஸ்தேவான் மரணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணான், அதை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நல்லா கவனிங்க. கல்லெறிய போயிட்டாங்க. இவன் கல்லெறியும் பொழுது அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். இந்த சனகரிப்பு சங்கம் ஒருத்தருடைய அப்ரூவல் இல்லாம மரண தண்டனை தீர்மானிக்க கூடாது. சாட்சிக்காரர்கள், அதாவது 71 பேர்ல 1/3. ஏன்னா இது நடக்கிறது பிரதான ஆசாரியனுடைய வீட்டுல. இவன் விசாரணை அவன் மண்டபத்துல. அப்ப குறைஞ்சது ஆசாரியர்கள் 24 பேர் அங்க இருந்தாங்க. பிரதான ஆசாரியன் இருந்தான். பரிசேயர்ல சிலர் இருந்திருப்பாங்க. இவனை தீர்த்துட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு சாட்சியா பவுலை நிறுத்தினாங்க. அவங்க வஸ்திரங்களுக்கு சாட்சியா பவுல் வைத்துக் கொண்டிருக்கிறான். இவன் கடைசியா சொன்ன வார்த்தை, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகிறதை அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவர்கள் இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி ஒரு பரிசுத்தவானின் மரணம் இன்னொரு வீரனை எழுப்புகிறது. ஒரு பெரிய சாட்சி இது. ஸ்தேவானுடைய சாட்சி ரொம்ப பெருசு. அவனுடைய பிரசங்கம் அற்புதமாய், அவன் எவ்வளவு அழகா
எல்லாத்தையும் சொல்லிட்டு, வணங்கா கழுத்துள்ளவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா வாயை திறக்காதீங்க. இயேசு வருகிறார் என்று சொன்ன தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்களே உங்கள் பிதாக்கள், அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. உங்களால பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்க முடியாது, கூடாது. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சத்தியத்தை அறிவித்தான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த காலையில நாம கூட ஒரு கிராஸ் ரோட்ல நிற்கிறோம், ஒரு ஜங்ஷன்ல நிற்கிறோம். and we need to take it forward. முன்னோக்கி கடத்த வேண்டும் சுவிசேஷத்தை, முன்னோக்கி கடத்த வேண்டும் சத்தியத்தை. ரொம்ப ஜாலியா சொல்லிடுறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், சத்தியத்தை அறிவீர்களா? do you know the truth? சத்தியம் என்றால் என்னன்னு ஒரு பரிசேயன் கேள்வி கேட்டானே, உங்களுக்கு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இதுல ஒரு பிரச்சனை. 70 பேர் தானே ஆதியாகமம் 46:17 70 பேர் தானே எங்கிருந்து கிளம்புனாங்க? எகிப்துக்கு போய் சேர்ந்தாங்க. இங்க 75 பேருன்னு சொல்லிட்டானே. ஒருத்தரும் கவனிக்கலையா? கவனிச்சிங்களா? கவனிக்கலையா? 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அப்போஸ்தலர் 7:14. ஆதியாகமம் 46:17, Genesis 46:17, ஆதியாகமம் 46:17. ஸ்தேவான் பிரசங்கம், நீண்ட பிரசங்கம். உங்க அடுத்த வசனமா பாருங்க. படிங்கம்மா. மன்னிக்கணும், 26, 27, சாரி 17 இல்ல, 27, 27 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் எத்தனை பேரு? 70 பேரு. இங்க ஸ்தேவான் எத்தனை பேருன்னு சொல்றான்? எது கரெக்ட்? ரொம்ப சில கேள்விங்க வரும் இல்ல, இதுல எது கரெக்ட்? சரி சரி, இதுக்கு கிடியன் சொன்ன மாதிரி ரெண்டுமே கரெக்ட். எப்படி ரெண்டுமே கரெக்ட்னு சொல்லணும்? இது கண்டிப்பா பிழை இல்லை, இது மிஸ்டேக் இல்லை. நல்லா கவனிங்க. ஸ்தேவான் இந்த பிரசங்கத்தை பண்றப்போ யோசேப்பினுடைய வம்சம் முடிஞ்சிச்சு இல்லையா? முடிக்கலையா? யோசேப்பினுடைய வம்சம் முடிஞ்சிச்சா முடியலையா? ஆதியாகமம் எழுதினப்போ யோசேப்பினுடைய பேர பிள்ளைகள் சேர்க்கல ஆதியாகமத்துல. யூதர்கள் செவி வழி செய்தியில ஸ்டோரிஸ் அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு கடத்துறதுல ரொம்ப ரொம்ப கை தேர்ந்தவர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள்னு ஆண்டவர் தான் சொன்னாரு. அப்ப யூதர்களுடைய வாய்மொழி செய்தியாக எகிப்துக்கு போன இஸ்ரவேலின் குடும்பத்தினர் 75 பேர்னா, மிச்சம் 5 பேர் யாருன்னா யோசேப்பினுக்கு பிறந்த மற்ற குமாரரும் யோசேப்பினுடைய பேர பிள்ளைகளும். அந்த 70 பேர் லிஸ்ட்ல யோசேப்பும் அவன் 2 பிள்ளைகளும் சேர்ந்தாங்க. அதற்கு பிறந்த பிள்ளைகள் அதுல சேரல. அதை சேர்த்து ஸ்தேவான் 75 பேர்னு சொல்றான். ஆகவே இங்க ஒன்னும் தப்பெல்லாம் இல்ல, 70 கரெக்ட், 75 கரெக்ட். சரி, பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நில்லாதிருங்கள். let us try to keep our house in order. நம்ம வீட்டை சரி பண்ணலாம். இந்த ஸ்தேவானுடைய செய்தியில நமக்கு கிடைக்கிற ஒரு சாராம்சம், ஒரு முக்கியமான கருத்து, பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லுங்க எதிர்த்து நிக்காதீங்க, அல்லது பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள். ஜஸ்ட் obey the Holy Spirit. இப்ப இன்னைக்கு இந்த நீண்ட பிரசங்கத்தினுடைய, இந்த 45 நிமிட பிரசங்கத்தினுடைய, 50 நிமிஷ பிரசங்கத்தினுடைய ஒரு வரி செய்தி என்ன? பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள். சொல்லுங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து, பரிசுத்த ஆவியானவருக்கு and you will be all right. மற்ற எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.
இதுதான் ஸ்தேவானுடைய பிரசங்கம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, அடுத்து என்ன நடந்தது என்கின்றதை அடுத்த வாரம் தியானிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவிலே ஏவப்பட்ட ஒருவர் கேட்ட வார்த்தையை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க.